அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மிக அற்புதமாக நம்முடைய மலையாளி சொந்தங்கள் எல்லாம் ஒரே கூரையின் கீழ் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆதரவெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வியோடு ஒரே இடத்திலே நாம் கலந்திருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூரையும் நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல மலையாள சொந்தங்களையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஊனோடு, உறவோடு, ரத்தத்தோடு, நாடியோடு, நரம்போடு, சதையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயம் நம்முடைய மலையாள சொந்தங்கள். கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு, கோயம்புத்தூருடைய கலாச்சார பரிமாண வளர்ச்சிக்கு, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இனிமைக்கெல்லாம் நம்முடைய மலையாளி சொந்தங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றார். இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நம்முடைய கோவை மலையாளி சங்கமம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் விக்ஷித் பாரதம் 2047 எப்படி நம்முடைய நாடு ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும், அதற்கு எப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கிய மனிதராக, ஆரம்பகட்ட பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய பிஜேபி கேரளம் அதனுடைய துணைத் தலைவர் அட்வொகேட் பி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மாற்றங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, சனாதன சமஸ்கரிக்க வேதிக்கு சனாதன சம்ஸ்காரிக்க வேதி சனாதன நம்முடைய சம்ஸ்காரத்தை போற்றக்கூடிய சனாதன தர்மா அதனுடைய வேதிக்கை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதனுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய கன்வீனர் அண்ணன் பிரதீப் குமார் அவர்கள், கன்வீனர் சசிகுமார் அவர்கள், கன்வீனர் சுபாஷ் அவர்கள், கன்வீனர் ராஜன் மேனன் அவர்கள், கோஆர்டினேட்டர் பிரீதா பார்த்தன் அவர்கள், கன்வீனர் ஜெயன் அவர்களுக்கு என்னுடைய பாரத நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய கோயம்புத்தூருடைய மலையாளி சொந்தங்கள் எல்லாம் இங்க இருக்கிறார். முக்கியமான ஜுவல்லரி கடை நடத்தக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. முக்கியமான தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய சொந்தங்கள் இருக்கிறாங்க. இது எலெக்ஷன் கமிஷன் விதிமுறை அப்படிங்கிறனால உங்க பேரை சொல்லிவிங்க, அதுக்கு தான் உங்க பேரை நான் சொல்றேன் தவிர்க்கிறேன். ஸோ முக்கியமானவரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். வந்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சி இன்னைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில், தமிழகத்தில், கேரளாவில் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், யாரெல்லாம் நம்முடைய தர்மத்தின் மீது கை வைக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஜனநாயகத்தை குரல் வழியிலே நசுக்கி பிடிக்கின்றார்களோ, அவர்களுக்கு எதிராக கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு வருடத்திற்கு முன்பு கண்ணூர் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. கண்ணூர் போயிருந்தங்க. ஜெயகிருஷ்ண மாஸ்டர் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஜெயகிருஷ்ண மாஸ்டர் அவரை பள்ளிக்கூடத்திற்குள்ள புகுந்து ஜெயகிருஷ்ண மாஸ்டர் மாணவர்களுக்கு முன்பு கண்டம் துண்டமாக வென்றார். இந்த கோரமான சம்பவத்தை அந்த குழந்தைகள்லாம் பார்க்கிறார். அதற்கு காரணமான கூடிய ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த குற்றவாளிகள்லாம் கைது செய்யப்பட்டு நீண்ட நாள் அந்த ட்ரையல் நடக்குது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் ஒரு ஆண்டும் கூட கண்ணூர்ல ஜெயகிருஷ்ண மாஸ்டர் அவர்கள் வெட்டப்பட்ட நாள ஒரு நினைவு நாளா மக்கள் மத்தியில அதை வைக்கின்றார். போன ஆண்டு செல்லும் பொழுது அந்த கண்ணூர்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. குறிப்பாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது யுவ மோர்ச்சா இளைஞர் அணி தலைவர் அவர் மிக சிறப்பாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சிருந்தார். அப்பவே சொல்லியிருந்தார், அண்ணா பெரிய கூட்டம், 25,000 பேர் இருக்காங்க, மிகப்பெரிய எழுச்சியான நிகழ்வு, நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பான பிரச்சனை ஆகும். சொன்னபடி ஒரு வாரம் கழித்து அவர் ஒரு 307 கேஸ்ல கைது பண்ணார். கேரளா போலீஸ் ஒரு 2 அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல கைதாகிறார். இந்த விஷயம் எனக்கு தெரியலீங்க. அதற்கு அடுத்த ஆண்டு ஜெயகிருஷ்ண மாஸ்டர் நினைவு நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு நடக்குதுங்க. நான் போன ஆண்டு, அதாவது 2023 அந்த நிகழ்வுக்கு பெங்களூர் சவுத் எம்பி தேஜஸ்வி சூர்யா போறாங்க. அப்ப தேஜஸ்வி சூர்யா போகும் பொழுது
எனக்கு தகவல் கிடைக்குது. அங்கிருந்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி நண்பரே போன ஆண்டு நீங்க வந்தீங்க ஞாபகம் இருக்கா? நீங்கள் கிளம்பி போன பிறகு 3 நாட்களுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய 4-5 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க, இளைஞரணியுடைய தலைவர் உட்பட. அந்த பசங்க 1 வருஷமா ஜெயிலில் இருக்காங்க. 1 இயர் தேர் ஜெயில். என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜெயிலுக்கு போறேன், இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். ஜெயிலுக்கு போய் அவர் பார்த்து போடும் பொழுது 1 வருஷமா உள்ள இருக்கக்கூடிய பையன் என்ன கேட்கிறான்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் வேணும், வாங்கிட்டு வாங்குறாங்க. தேஜஸ்வி சூர்யா கேட்குறாங்க, ஏன் ஜெயிலில் வேற பேப்பரே இல்லையா? இல்லை, ஜெயிலில் வேற வேற கம்யூனிஸ்ட் பேப்பர்லாம் இருக்கு, எனக்கு இந்த பேப்பரை படிக்கணும், நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியணும், நம்ம கட்சி எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரியணும், இந்தியா எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இந்த பேப்பரை கொண்டு வாங்க. 1 வருட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய அந்த மாணவன் வெளியே எடுங்கன்னு கேட்கல, எனக்கு நியூஸ் பேப்பரை கொண்டு வாங்க, இந்தியாவில் என்ன நடக்குன்னு நான் படிக்கணும் அப்படிங்கிறார். அதுதாங்க எனக்கு கேரளா நடக்கும். ஆனால் மிகப்பெரிய புரட்சி 2024 கேரளாவில் நடக்க இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி கேரளா மாநிலத்திலே நடக்க போகிறது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. எனக்கு அதே போல நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட அது நிச்சயமாக நடக்கும். காரணம், 2027 விக்ஷித் பாரதம் நடக்க வேண்டும் என்றால் குட் கவர்னன்ஸ் இம்பார்ட்டன்ட். குட் கவர்னன்ஸ் இல்லாம India will not become a developed country of its own. Only with good governance India will become a developed country. Good governance happens by good political parties. நல்ல அரசியல் கட்சிகள் குட் கவர்னன்ஸ் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தேவை குட் கவர்னன்ஸ். நல்ல ஒரு அரசாங்கம் தமிழகத்தினுடைய மினிமம் எக்ஸ்பெக்டேஷன், குறைந்தபட்சம் நம்முடைய எண்ணம், நல்ல அரசியல் கட்சி இங்க இருக்கணும், நல்ல எம்எல்ஏக்கள் இருக்கணும், நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். இன்னைக்கு அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்துல நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சில சொத்துக்கள், ஒரு பெரிய சமுதிரத்துல நல்ல தண்ணி 4 அடி தொழிச்சுக்கிட்டு இருக்குது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவ்வளவு பெரிய கடல் நீர்ல, உப்பு நீர்ல நீங்க வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவை போன்ற சில மனிதர்கள்ல நல்ல தண்ணியை தொழிச்சு விட்டுருக்கீங்க. ஆனா நமக்கு தெரியும் இன்னும் நிறைய வானதி ஸ்ரீனிவாசன்கள் நமக்கு வேண்டும். அது சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், நிறைய நல்லவர்கள் குட் கவர்னன்ஸை கொண்டு வர்றவங்க நமக்கு வேணும். அதனால் fundamental requirement for Vikshit Bharatam, the fundamental requirement is a decent public representative. நாம் புரிஞ்சுக்கணும் ஐயா, ஒரு மிக மிக டீசென்டாக இருக்கக்கூடிய பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி இந்தியா முழுவதும் இருந்தால்தான் இந்த விக்ஷித் பாரதம் என்கின்ற கனவு சாத்தியம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குங்க. குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் ஒரு காஸ்மோபாலிட்டன் மினி இந்தியா, எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது மலையாளிய நண்பர்களாக இருக்கட்டும், தெலுங்கு நண்பர்களாக இருக்கட்டும், எல்லோரும் கலந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாரை நாம் தேர்வு செய்ய போகின்றோம்? பிகாஸ் பார்லிமெண்ட் எம்பி ரிஃப்ளெக்ட்ஸ் த கேரக்டர் ஆஃப் அ சிட்டி. ஒரு நகரத்தினுடைய தன்மையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிரதிபலிக்கின்றார். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாம் எல்லாம், குறிப்பாக இருக்கக்கூடிய மலையாளி சொந்தங்கள், நீங்க இந்த முறை தாமரையை மலர வைக்க வேண்டும். லோட்டஸ் ஹேஸ் டு ப்ளூம் இன் கோயம்புத்தூர். நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும். அதில் ஒரு மிகக்கூடிய குரலாக கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். விக்ஷித் பாரதம் நடக்க வேண்டும் என்றால் தானா நடக்காது ஐயா. We have to make it happen. வண்டி நல்லா இருந்தால் டிரைவரை போட்டு ஓட்டினா தானே அந்த வண்டிக்கு மரியாதை. ஸோ இந்தியாவில் பொட்டன்ஷியல் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். We have Modi like person as a driver of this vehicle. But it is important that people who assist Modi ji also carry the same mission. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா மலையாளி சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் ஐயா, இந்த அரங்கத்தில் இருக்கிற நீங்க ஓட்டு போட்டுருங்க. அது எந்த மாற்று கருத்து. ஓட்டு போடலீங்கன்னா அந்த அரங்கத்துக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. 4 மணிலிருந்து காத்திருக்க மாட்டீங்க. 4 மணிலிருந்து காத்திருக்கிறீங்கன்னா it shows your commitment. You are committed. You are committed. You are committed to Lotus. You are committed to Modi ji. You are committed for a larger cause. நான் இதை தாண்டி நான் முன்னாடி வைக்கிற கேள்விங்க, நீங்க இன்னைக்கு ஒருவரும் 100 ஓட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், எந்த வெற்றியும் கூட எளிதான வெற்றி கிடையாது. எல்லா வெற்றியும் கூட போராடித்தான் பெற வேண்டும். வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவுடைய வெற்றி போராடி கடைசி ரவுண்டில், கடைசி பூத்தில், கடைசி பெட்டி எண்ணிக்கையில்
கடைசி சுற்றுல வெற்றி கிடைச்சது. இந்த போராடி நாம் வாங்கின வெற்றி, எங்களுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த முறை அக்கா வர வேண்டும் என்கின்ற உழைப்பு. எல்லா எலெக்ஷன்லையும் இது மாதிரி ஏதாச்சும் நடக்கும். ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஒரு எலெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுவாரு, மணி போற எலெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும், மசில் போற எலெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும். We have to be prepared for all eventuality. இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் கேட்பது, நீங்கள் இன்று தாமரைக்கு மோடி ஐயாக்கு மினிமம் 100 votes நீங்க வாங்க. இது பாசிபிளா? கண்டிப்பா பாசிபிள். அதை குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் சார்? இப்ப இருந்து நம்முடைய அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் ஐயா பேசி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப இருந்து யார் உங்களுக்கு தொலைபேசியில் அழைத்தாலும் உங்களை தொலைபேசியில் அழைத்தாலும் கூட போன் எடுத்து ஹலோம்பிங்க. அடுத்த 7 நாள் ஹலோ சொல்லாதீங்க, தாமரை நமஸ்காரம் சொல்லுங்க. தாமரை நமஸ்காரம். நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தாமரை வணக்கம்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல இட் கிரியேட்ஸ் an energy. ஒரு நாளைக்கு நீங்களே உங்களுக்கு தெரியாம 50 முறை தாமரை நமஸ்காரம் சொல்லுவீங்க. உங்க கூட இருக்கவர் பார்த்து அவரும் தாமரை நமஸ்காரம், அவரை பார்த்தீங்கன்னா 2 பேர் தாமரை நமஸ்காரம். This is how movements gets built. Public movements are built because there should be a spark somewhere. என்னை கோயம்புத்தூர்ல என்னுடைய வேண்டுகோள், தாமரை நமஸ்காரம் நாம் இப்ப இருந்து சொல்ல ஆரம்பிப்போம் சார். மொபைல் போன்ல ஏப்ரல் 19ஆம் தேதி 7 மணி வரைக்கும் சொல்லுவோம். Let us motivate everybody to vote. Not voting is a sin. அது நல்லவர்கள் ஓட்டு போடாதது இந்த நாட்டில் கொலை குற்றத்தை விட பெரிய குற்றம் சார். அது கொலை குற்றத்தை விட பெரிய குற்றம். நல்லவங்க ஓட்டு போடாம இருக்கிறது இல்ல. நான் எதுக்கு போகணும்? ஏன் ஒரு ஓட்டுனால டிஃபரன்ஸ் நடக்குமா? Can my one vote change things? இத்தனை பேர் ஓட்டு போடுவோம். அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றேன் சார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டாம், ஆண்டவா நான் வந்து வைகுண்டத்துக்கு வந்துடணும். உடனே வைகுண்டத்துல சாமி சொல்ற, இல்ல ராஜா, ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய தொட்டி வைங்க, அந்த தொட்டியில எல்லாத்தையும் வந்து பால் ஊற்ற சொல்லுங்க. எல்லா மக்களும் உங்களுக்கு வந்து பால் அந்த தொட்டிக்குள்ள ஊத்திட்டாங்கன்னா நீங்க வைகுண்டம் வந்துடுவீங்க. உடனே ராஜா கஷ்டப்பட்டு எல்லா மக்களுக்கு தண்டோரா போடுறாரு. எல்லாரும் மில்க கொண்டு வந்து தொட்டிக்குள்ள ஊத்துங்க. உடனே ராஜா அப்டேட்ஸ் இருக்கிறாரு, எல்லாம் வந்துட்டாங்களான்னு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. உடனே பார்த்தா ராஜா வந்து வைகுண்டத்தில் இருக்கிற சாமிகிட்ட சொல்றாரு, எல்லாம் வந்தாச்சுங்க சாமி, எல்லாரும் தொட்டிக்குள்ள ஊத்திட்டாங்க, அதனால நீ வைகுண்டத்தை கூட்டிட்டு போகணும். உடனே சாமி சொல்றாரு, ஒரு நீ தொட்டிக்குள்ள எட்டி பார்த்துட்டு வா ராஜா. உடனே ராஜா போய் தொட்டிக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. உள்ள பால் இல்லைங்க, தண்ணி இருக்கு. ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பால் ஊற்றுவாங்க, நாம மட்டும் தண்ணி ஊற்றுவோம். நாம ஒருத்தர் தண்ணி ஊற்றுனா தெளிவா எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி சார். நாம் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு நாம கவலைப்படக்கூடாது, நாம பால் உள்ள ஊற்றணும். அது நம்ம கடமை. தட் இஸ் அவர் கர்த்தவியம், தட் இஸ் அவர் சனாதன தர்மம். அதனால நீங்க ஒரு கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யறாங்க, பிஜேபி கட்சி உங்க ஏரியாவில் வேலை செய்யுது, வீட்டுக்கு வர்றாங்க, யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் இட். நீங்க அந்த தொட்டிக்குள்ள பாலை ஊற்றணும். That is how the country will become stronger over the next 25 years. That is how Modi ji will come and sit in power. ஆனால் நீங்க இன்னையிலிருந்து தாமரை நமஸ்காரத்தை ஆரம்பிங்க. போனை போடுங்க, வீட்டை ஏறி இறங்குங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுங்க, பக்கத்து வீட்டுக்கு போயிங்க, கம்பீரமா சொல்லுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுவோம், மோடி அவர்களை 3வது முறையாக கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூரிலே தாமரையை மலர செய்ய வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரி நிச்சயமாக அதை நீங்க செய்ய முடியும். மலையாளம் குறைச்சு ஆனா நீங்க பேசுறது புரியும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை தடுமாறுங்க. சமஸ்கரிக்கான என்ன வார்த்தை அப்படின்னு. அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்காகத்தான் நாங்க வானத்தேக்கால சண்டை போடுறோம். புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். கோயம்புத்தூர்ல 3வது மொழியா மலையாளத்தை கொண்டு வரணும். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை பாத்தீங்கன்னா 3 language ஃபார்முலால ஈச் சிட்டி கேன் டிசைட் இட்ஸ் 3rd language. ஸ்டேட் கேனாட் டிசைட். புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கிய நோக்கமே தமிழ்நாடு cannot decide what is the 3rd language. Cluster of schools can decide what is the 3rd language. So கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய cluster of schools, இந்த schools decide பண்ணா எங்களுக்கு மலையாளம் 3rd language. கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கிற cluster of schools can decide தெலுங்கு எங்களுக்கு 3rd language. சென்னைக்குள்ள schools can decide தெலுங்கு எங்களுக்கு 3rd language. So that is the beauty of new education policy.
அதனால் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், புதிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் கொண்டு வரணும். ஏன்னாங்க, உங்க குழந்தைக்கு மார்த்தாண்ட வருமானம் யாரும் தெரியும். யுவர் சில்ட்ரன் நோ who is ராஜா மார்த்தாண்ட வர்மா, the only king in the whole world who defeated an European power in the sea, the only king in the world from Kerala. ஒரு யூரோப்பியனுடைய ஃபிளீட்டை நடுக்கடல் அடிச்சு உடச்சிட்டு வந்த ஒரே ஒரு ராஜா மார்த்தாண்ட வர்மா. ஆனா எங்க குழந்தைகளுக்கு அது தெரிய வேண்டும் என்று நினைக்கிறேன். எங்க குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? So our children should know through your children in the school by assimilating all languages, where our children will appreciate, oh, the great king Martanda Varma defeated a naval superpower, European naval superpower in the high sea. அதுக்கு தாங்க புதிய கல்விக் கொள்கை வேணும். அதுக்குத்தான் நம்முடைய குழந்தைகள் மாற்று மொழிகளை படிக்கும். அப்பதான் நம்ம குழந்தைக்கு இன்னொரு கலாச்சாரத்தின் மீது மதிப்பு மரியாதையும் வரும். ஒரே பள்ளிக்கூடத்துல 3வது மொழி மலையாளமாக இருக்கும் பொழுது தமிழ் குழந்தை மலையாளம் படிப்பாங்க, மலையாள குழந்தை அந்த மாநிலத்தினுடைய மொழி தமிழை படிப்பாங்க. அப்படித்தான் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் என்பது அப்படித்தாங்க உருவாகும். அதனால் அதை நாங்கள் செய்வோம் என்பதை உங்களுக்கு உறுதிமொழியாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எல்லா மலையாள சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வேண்டுகோள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். மறந்துட்டு வீட்டில் இருக்காதீங்க, வீட்டில் இருந்துட்டு மறந்துடாதீங்க. தாமரைக்கு ஓட்டு போடுங்க, தாமரை வணக்கம், தாமரை நமஸ்காரம் சொல்லுங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, தாமரையை ஜெயிக்க வைங்க, மோடி ஐயாவுக்கு 4 எழுதி கொடுங்க. நன்றி, வணக்கம்.